ஹாய் ஹால், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கும் ஆஸ் யூஷுவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுடைய முக அழகும் தோற்றமும் தான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் கரியரே தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். வெளி தோற்றத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறாங்க. இதனால எல்லாருமே அவங்களுடைய ஸ்கின்னுக்கும் ஏஜிங்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. இந்த ஏஜிங்கை மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய டயட்டும் நிறைய ஆன்டி ஏஜிங் கிரீம்ஸும் யூஸ் பண்றாங்க. முக்கியமான ஆசை என்னன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கணும், ஹேர் நல்லா இருக்கணும், ரிங்கிள்ஸ் வரக்கூடாது, எப்பயுமே இளமையா இருக்கணும். இதுதான் நிறைய பேருடைய ஆசை. இந்த ஆசைக்காக பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்ல, போடாத கிரீம் இல்ல. பட் எவ்வளவு செலவு செஞ்சாலும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் வர்றதில்லை. இந்த மாதிரி ரிசல்ட்ஸே வராம கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நாங்க போட்டிருக்கோம். இந்த வீடியோ செல் ஆக்டிவேட்டர் வித் ஸ்கின் பூஸ்டர். ஹேர்பல் லைஃபோடைய எந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணா ஹெல்தியான ஸ்கின்னும் ஆன்டி ஏஜும் கிடைக்கும்? நிறைய பேருக்கு அதுல குழப்பம் இருக்குது. ஸோ அதனாலதான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம். செல் ஆக்டிவேட்டர் அதுக்கு பெஸ்டா, ஸ்கின் பூஸ்டர் பெஸ்டா? இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஏன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ரெண்டு ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் பெஸ்ட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு ப்ராடக்ட்டும் இண்டிவிஜுவலா தனித்தனியா அதோடைய இன்கிரீடியன்ஸ், அதோடைய பெனிஃபிட்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா எண்டில் டிசைட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செல் ஆக்டிவேட்டர். செல் ஆக்டிவேட்டருடைய மெயின் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்பா லிபோலிக் ஆசிட். இது ஒரு டேப்லெட்க்கு 0.150 கிராம் இருக்குது. ஆல்பா லிபோலிக் ஆசிட் அதிகமாக எதில் காணப்படும்னா நல்ல பிரைட்டர் கலரில் இருக்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிளில் தான் அதிகமாக காணப்படும். இது ஒரு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன? இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நம்ம பொல்யூஷன்னாலையும் நம்மளோட உணவுனாலையும் நம்ம உடம்புல அதிகப்படியான கெமிக்கல்ஸ் வருது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் அழுக்கா மாதிரி உள்ளேயே சேராமல் செல்லுலார் லெவல்லையே அதை டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம உடம்புக்கு அதிகமாக நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் செல்ஸ் டேமேஜ்லேருந்து தடுக்குது. பட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறாங்க. அதிகமாக காய், பழம் அந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்காமல் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஏஜிங் ப்ராசஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறத விட நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம், ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கர் ஏஜில் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. அதுக்காக தான் ஹெர்பல் லைஃப்பில் செல் ஆக்டிவேட்டரை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெறும் ஏஎல்ஏ மட்டும் இதோடைய இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் அதர் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. பொமோகிரானட் எக்ஸ்ட்ராக்ட் 11 mg per டேப்லெட், ஆலோவேரா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் 0.052 கிராம் பர் டேப்லெட் அண்ட் கால்சியமும் முக்கியமாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு டேப்லெட்டுக்கு 31 mg இருக்குது. இந்த மாதிரி ரிச் இன்க்ரீடியன்ஸ் இருக்க செல் ஆக்டிவேட்டரை நம்ம டெய்லி பேசிஸில் நம்மளுடைய உணவு பழக்கத்தோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ப்ரொமோட் செல்லுலார் மெட்டபாலிசம். செகண்ட், ஆன்டி ஏஜிங் அண்ட் ஹெல்தி ஸ்கின். தேர்ட், ஜென்ரல் வெல்பீயிங். ஸோ நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம் நம்மளுடைய செல் ஆக்டிவேட்டரை ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது. இப்போ உங்களுக்கு செல் ஆக்டிவேட்டர் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா ரெண்டு மேஜர் ப்ராடக்ட்டை பற்றி பேசுறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் பூஸ்டர். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த ஹெர்பல் லைஃப் ஸ்கின் பூஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்கின்னுக்குலாம் இந்த ஸ்கின் பூஸ்டர் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இப்ப தர போறேன். ஹெர்பல் லைஃபோடைய HN ஸ்கின் பூஸ்டர் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சப்போர்ட் ஆகும். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நீங்க எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் தாராளமா ஹெர்பல் லைஃப் ஸ்கின் பூஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் பூஸ்டர் வெறும் முகத்துக்கு மட்டும் இல்ல, டோட்டல் பாடியோடைய ஸ்கின்னுக்கே சப்போர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அதுல உங்களுக்கு ஆக்னி இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குதுன்னா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஏஜிங் சைனா இருக்க ரிங்கிள்ஸ்க்கு இது நல்லாவே சப்போர்ட் ஆகும். இப்ப நிறைய பேருக்கு சின்ன வயசுல ரிங்கிள்ஸ் வருது. இந்த ரிங்கிள்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்கின் பூஸ்டர் சப்போர்ட்டா இருக்கும். மூணாவதா, டார்க் சர்க்கிள்ல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுது. நாலாவதா, ட்ரை லிப்ஸ். ட்ரை ஸ்கின் மட்டுமே நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ட்ரை லிப்ஸ் இருக்கவங்களும் ஸ்கின் பூஸ்டர் எடுத்தீங்கன்னா உங்களுடைய லிப்ஸ் நல்லாவே ஹெல்தியா மாறும். நெக்ஸ்ட், ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஆஃப்டர் பிரெக்னன்சியும் இல்ல நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க, வெயிட் கெயின் ஆகி எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் பண்ணும்போது வர ஸ்ட்ரெச் மார்க்ஸையும் இது நல்லாவே பேக் டு நார்மல் வரதுக்கு சப்போர்ட் பண்ணும்.
அடுத்ததா பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே இருக்க காமனான பெரிய பிரச்சனை என்னன்னா பாத வெடிப்பு. இந்த பாத வெடிப்பும் டீஹைட்ரேஷனால தான் வர்றது, ஸ்கின்னோட டீஹைட்ரேஷன். இந்த பாத வெடிப்பையும் சரி பண்ணி ப்ராப்பரா பேக் டு நார்மல் ஸ்கின் வரதுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய பேருக்கு நெயில்ஸ்ல சொத்த விடுறதும் அடிக்கடி உடையறதும் காமனான பிரச்சனையா இருக்கும். இதுவுமே ஸ்கின் பூஸ்ட் எடுக்கும்போது சரியாகும். அடுத்த பெரிய பிரச்சனை ஹேர் ஃபால். இந்த ஹேர் ஃபால்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ரெகுலரா ஸ்கின் பூஸ்டர் கன்சியூம் பண்ணும்போது ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸ்கின் பூஸ்டர் ரெகுலரா கன்சியூம் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் சரியாகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை எப்படி ஸ்கின் பூஸ்டர் சரி பண்ணுது அப்படின்றத பார்க்கலாமா? ஸ்கின் நம்ம உடலுடைய லார்ஜ் பார்ட். இத ப்ராப்பரான நியூட்ரிஷன் நம்ம கொடுக்கும் பொழுது உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் அது ரிமூவ் பண்ணி நம்மள ஹெல்தியான வேல மாத்தும். சோ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியும் கொலாஜன் டிஃபிஷியன்சியும் தான் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு காரணம். இத தான் சரி பண்ணுது ஸ்கின் பூஸ்டர். ஸ்கின் பூஸ்டர்ல எந்த மேஜரான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்கின் எப்படி ரிப்பேர் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்கின் பூஸ்டர்ல மொத்தம் 6 மேஜரான ஸ்கின் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸ்கின் பூஸ்டருடைய மேஜரான நியூட்ரிஷன் கொலாஜன் இஸ் a கொலாஜன் ட்ரிங்க். ஃபிஷ்ல இருந்து எடுத்து கொடுக்கறாங்க. அடுத்து விட்டமின் சி, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6 அண்ட் பயோட்டின். இது எல்லா நியூட்ரிஷனும் ஸ்கின் பூஸ்டர்ல இருக்குது. அதனாலதான் இது பேரே ஸ்கின் பூஸ்டர். ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் B2, விட்டமின் B2. இது ஒரு B காம்ப்ளெக்ஸ். இது ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு 1.1 mg தான் தேவை. ஸ்கின் பூஸ்டர்லயே 0.8 mg வரைக்கும் பர் பேக்ல இருக்குது. B2 ரெகுலரா கன்சியூம் பண்ணும் பொழுது உங்களோட ஆக்னி ரெடியூஸ் ஆகும், உங்களுடைய ஸ்கின் டோன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், கலர் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் உங்களுடைய ஆயிலி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா அந்த ஆயிலி பேலன்ஸ் ஆகும். உங்களுடைய ஸ்கின் ட்ரையா இருந்தது அப்படின்னா அந்த ட்ரைனஸும் ரெடியூஸ் ஆகி உங்களுடைய ஹைட்ரேஷன் லெவல் பாதுகாக்கும். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் விட்டமின் B3. B3 ஒரு நாளைக்கு நமக்கு 14 mg இருந்தா போதும் பர் பாடிக்கு. பட் ஸ்கின் பூஸ்டர்லயே 10 mg வரைக்கும் கொடுத்துறாங்க. இத ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய உடம்புல இருக்க வாட்டர் லாஸ் பிரிவென்ட் பண்ணும். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் ஹேருக்காக பண்ணுவாங்க. அது என்னன்னா அதுவும் ஒரு வகையான புரோட்டீன் தான். அந்த கெரட்டின் நம்ம பாடியில கரெக்டா இருந்தது அப்படின்னா ஹேர் நல்லா இருக்கும். சோ B3 உங்களுடைய ஹேர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும். அண்ட் ரிங்கிள்ஸ் குறைக்கும், யங் ஏஜுக்கு சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் விட்டமின் B6. விட்டமின் B6 ஒரு நாளைக்கு 1.3 mg நம்ம உடம்புக்கு தேவை. ஸ்கின் பூஸ்டர்லயே 0.8 mg இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 80% இவங்களே கவர் பண்ணிடுறாங்க பர் சாஷேல. சோ விட்டமின் B6 ப்ராப்பரா நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய லுக், நம்மளுடைய ஸ்கின் ஹெல்தியா இருக்கும். ஆன்டி டாண்ட்ரஃப் இது. சோ ரெகுலரா எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஹேர்ல இருக்க டாண்ட்ரஃப் லெவல் குறையும், யங் ஏஜிங் கொடுக்கும். நெக்ஸ்ட் விட்டமின் சி. விட்டமின் சிக்கு நான் பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. ஸ்கின்னுக்காக பாத்துக்கிறவங்க நிறைய பேர் விட்டமின் சி சீரம் ஸ்கின்ல அப்ளை பண்ணுவாங்க. பட் இன்டர்னலா விட்டமின் சி எடுக்கிறது தான் ஸ்கின்னை நல்லாவே பாதுகாக்கும். ஒரு நாளைக்கு விட்டமின் சி 75 இருந்து 90 mg வரைக்கும் தேவை. ஸ்கின் பூஸ்டர்லயே 20 mg வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துறாங்க. விட்டமின் சி ரெகுலரா எடுக்கும் பொழுது உங்களுடைய ஸ்கின் நல்லாவே க்ளோவா இருக்கும். கொலாஜன் எடுக்கிறவங்க விட்டமின் சியும் சேர்த்து எடுக்கணும். அப்பதான் அந்த கொலாஜனை விட்டமின் சி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுனாலதான் ஸ்கின் க்ளோவாவும் இருக்குது. இதெல்லாம் விட்டமின் சியோட பெனிஃபிட்ஸ். அடுத்து ஸ்கின் பூஸ்டர்ல இருக்க மேஜரான நியூட்ரிஷன் பயோட்டின். பயோட்டின் ஒரு நாளைக்கு 30 mg வரைக்கும் நமக்கு தேவை. ஸ்கின் பூஸ்டரோட பர் சாஷேல 18 mg வரைக்கும் கொடுத்துறாங்க. பயோட்டினை நம்ம ரெகுலரா எடுக்கும் பொழுது நம்மளுடைய ஏர் லாஸ் பிரிவென்ட் பண்ணும், நம்மளுடைய நெயில்ஸ் எல்லாம் உடையாம பாதுகாக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம ஸ்கின்ல ஏதாவது மார்க்ஸ் வந்தது அப்படின்னா அந்த மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணி அந்த மார்க்ஸை இல்லாத மாதிரி மாத்துறது பயோட்டினோட முக்கியமான வேலை. அடுத்த முக்கியமான நியூட்ரிஷன் ஸ்கின் பூஸ்ட்ல இருக்கிறது கொலாஜின். இது கொலாஜின் ட்ரிங்க்னே டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஸ்கின் பூஸ்டர். இந்த கொலாஜின் என்னன்னா நம்ம பிறக்கும் பொழுது நம்ம ஸ்கின் ரொம்பவே யங்கா இருக்கும். சோ அதுக்கப்புறம் ஸ்கின் டேமேஜ் ஆகுது இல்லையா, நம்ம ஸ்கின்ல என்ன டேமேஜ் ஆகுதுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்கின்ல டேமேஜ் ஆகுது கொலாஜன் தான். கொலாஜனும் ஒரு வகையான புரோட்டீன். ஒரு வீட்டுக்கு செங்கல் எவ்வளவு முக்கியமோ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கொலாஜன் ரொம்ப முக்கியம். இந்த கொலாஜன் ரிப்பேர் ஆகும் பொழுது நம்மளுடைய ஸ்கின் இம்ப்ராப்பர் ஆகி நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் ஃபாஸ்டா நடக்கும். ஸ்கின் பூஸ்டர் ஹை ரிச் கொலாஜன் ட்ரிங்க். இது ஃபிஷ்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. கொலாஜன் யூஸ்வலா ஒரு நாளைக்கு நமக்கு 2.5 கிராம்ல இருந்து 10 கிராம் வரைக்கும் தேவை. ஸ்கின் பூஸ்டர்ல 5.45 கிராம் வரைக்கும் கொடுத்துறாங்க.
ஸ்கின் பூஸ்டர் நம்ம ரெகுலரா எடுக்கும் பொழுது இந்த கொலாஜின் ரீஃபில் ஆகும். நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிளே என்னன்னா நம்ம சாப்பாட்டுல கொலாஜினை நம்ம அதிகமா எடுத்துக்கிறது இல்ல. அதனாலதான் நம்மளோட ஏஜிங் வந்து ஃபாஸ்டா இருக்குது. சோ நம்மளோட வீட்டுல இருக்க செங்கலை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்க கொலாஜினை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஓவரால் ஸ்கின் ஹெல்த் வந்து ப்ரொடெக்டடா இருக்கும். எப்பயுமே எங்கா இருப்போம். நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதுவும் வராது. ஆக்னி, ஸ்கின்ல இருக்கிற எந்த ப்ராப்ளமும் கொலாஜினை நம்ம ப்ரொடெக்டடா வச்சிருந்தோம் அப்படின்னா வராது. சோ அதை வந்து டெய்லி பேசிஸ்ல நம்ம எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் சொன்ன எல்லா நியூட்ரிஷனும் ஸ்கின்னுக்கு தேவையான மேஜரான ரொம்பவே முக்கியமான நியூட்ரிஷன்ஸ். பட் இந்த எல்லா நியூட்ரிஷனும் நீங்க ஒரு நாள் ஒரு வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்னா மோர் தென் 1000 கேலரிஸ் நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும். பட் ஹெர்பலைஃப் இத நமக்கு சிம்பிளா 34.4 கேலரிஸ்ல கொடுக்கறாங்க. ஸ்கின் பூஸ்டர் சாஷேஸ்ல கொடுக்கறதுனால நம்ம எங்க வேணா கேரி பண்ணலாம். சோ ஈஸி டு கேரி, ஈஸி டு ப்ரிப்பேர். ஜஸ்ட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சலாம். ஸ்கின் பூஸ்டர்ல உங்களுக்கு 4.60 கிராம் புரோட்டீன் கிடைக்குது, 4 கிராம் கார்ப்ஸ் இருக்குது, பட் 0 ஃபேட். ஸ்கின் பூஸ்டர் லோ கேலரி அண்ட் ஹை நியூட்ரிஷன். இப்போ உங்களுக்கு ஸ்கின் பூஸ்டர் பத்தினும் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். அகெயின் ஒரு டவுட் வந்திருக்கும், இப்ப நம்ம செல் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணலாமா, ஸ்கின் பூஸ்டர் யூஸ் பண்ணலாமா? அதுக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்கறேன். உங்களுக்கு ஸ்கின்ல எந்த இஷ்யூவும் இல்ல, வெறும் ஆன்டி ஏஜிங் மட்டும் தான் வேணும் அப்படின்னா செல் ஆக்டிவேட்டரே போதும். பட் உங்களுக்கு ஸ்கின்ல நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நான் சொன்ன நிறைய இஷ்யூஸ் உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னா செல் ஆக்டிவேட்டரோட சேர்த்து ஸ்கின் பூஸ்டர் நீங்க ஒரு 90 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணும்போது என் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். என்னுடைய ஃபைனல் அட்வைஸ் என்னன்னா, நீங்க செல் ஆக்டிவேட்டரோட ஸ்கின் பூஸ்டரும் எடுத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே இளமையா இருக்கலாம். ஏஜிங்க நம்மளால டோட்டலால கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் ஸ்லோ ஏஜிங்காவது மெயின்டைன் பண்ண முடியும் இல்லையா? நான் இதை சொன்ன உடனே நீங்க அமேசான், பிளிப்கார்ட்ல போயிட்டு செல் ஆக்டிவேட்டரும் ஸ்கின் பூஸ்டரும் ஆர்டர் போட்டாதீங்க. அதுல கிடைக்கிறது எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ். ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ஹெர்பலைஃபோட இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். நாங்க ஹெர்பலைஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு ஹெர்பலைஃபோடைய வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஸ்கின் ரிலேட்டடான டயட்டும் கொடுத்து ஹெர்பலைஃபோடைய ப்ராடக்ட்டை பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ்லயும் கொடுக்குறோம். நாங்க கொடுக்குற டயட்ல உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸும் இல்லை அப்படின்னா 30 டேஸ் மணி பேக் கேரண்டியும் கொடுக்கும். இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியுற எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க வெல்னஸ் கோச் உங்களுக்கு டயட் பிளானும் கொடுத்து ஹெர்பலைஃபோடைய பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ராடக்ட்டும் கொடுத்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. Have a nice day. Bye bye.